குடும்பத்தில் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எனக்கு நற்பெயர் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குறை இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்குது. ஆனால் நம்ம குறைவுபட்டதை நிறைவாய் மாற்றுவதற்கு இயேசு வருகிறார். இன்றைக்கி என்ன குறையோடு இருக்கிறோம்? உங்களுக்கு பணக்குறையோடு உட்காந்து இருக்கிறீங்களா? இல்லைன்னா நிம்மதி குறைவாக இருக்கிறீங்களா? இல்லை என் வாழ்க்கை இப்படி இருக்குதே நினச்சி குறைவாக இருக்கிறோமா? எந்த குறைவாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வரும் பொழுது இயேசு இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன் குறையெல்லாம் மாற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. அநேக குறைகளை குறித்து இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இன்றைக்கி குறையில்லாத மனுஷனே கிடையாது. ஊழியத்தில் எங்களை எடுத்துக்கிட்டாலும் பல குறைவுகள் இருக்குது. ஆனால் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக என்ன செய்வார்? மாற்றி கொடுக்கிறவராக இருப்பார். நம்ம குறைவு எப்போ வருதுன்னா, வாழ்க்கையை குறித்ததான பயம் எப்போ வருதோ அப்போ தான் அந்த குறைவு வருது. விசுவாசத்தில் நம்பிக்கையில் எப்போ குறைவு வருதோ அப்போ தான் எல்லா விதத்துலேயும் நமக்கு குறைவு வருது. எப்போ எனக்கு நம்பிக்கை இல்லையோ அப்போவே வாழ்க்கை செத்து போயிடுச்சு. இன்றைக்கி அநேகர் தற்கொலை பண்ணுகிறாங்க, அநேக பேர் செத்து போயிடுறாங்க. ஏன் சாவை தேடி ஓடுறான்? எனக்கு குறை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நம்பிக்கையை இழந்து போயிட்டான். இன்றைக்கி இந்த சபையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த குறையாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் மன கஷ்டங்களில் உள்ள குறைகளை ஆண்டவர் போக்குவார். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ப்பார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். யார்? இயேசுவும் அவருடைய சீஷரும். இன்றைக்கி நம்ம குறைகளை மாற்றணும்னா இயேசுவை நம்ம அழைக்கணும், இயேசுவை நம்ம வரவேற்கணும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, என் வீட்டில் வாங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க. அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கல்யாணத்துக்கு. அதே போல் இயேசு கிறிஸ்துவை நம்ம வீடுகளில், நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்ம கூப்பிடும்போது அவர் உடனே நமக்கு சமீபமாய் அருகினிலே வருகிறவராய் இருக்கிறார். எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார். ஆனால் சத்தம் போட்டு கூப்பிட்டா அந்த மனுஷனை பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ரொம்ப தூரத்தில் வெளி தேசத்தில் இருக்கிறவங்கள ஃபோன் போட்டு கூப்பிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். என்னுடைய 25வது வயதில் இயேசு கிறிஸ்து வந்தார் என் வாழ்க்கையில். அவர் வரும் பொழுது பாவியாக இருந்த என் வாழ்க்கை, மாம்சத்தோடு வாழ்ந்த பாவ விளிம்பில் இருந்த என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில் அவர் நிறைவாய் மாற்றினார். பிலிப்பியர் 4:19 வாசிக்கும் போது தெரிகிறது, நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாய் மாற்றுவார். இயேசுவினால தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். என்னால் திருந்தி வாழ முடியாது, என்னால் மாற்றம் அடைஞ்சு வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவினால தான் வாழ்க்கையை மாற்ற முடியும், குறைவுகளை நிறைவாக்க முடியும். இந்த இயேசுவை இந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்திருந்தாங்க. அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அழைக்கும் போது உங்கள் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். கடன் குறைவுகளை மாற்றுவார், பண குறைவுகளை மாற்றுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற சக்தி, அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வீட்டில் கூப்பிடுங்க, அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி ஒருத்தர் குருடன் கத்துறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு ஒருத்தன் கத்துறான். ஆண்டவர் அவனுக்கு பார்வையை தந்தார். உங்கள் ஏக்கங்களை, அந்த குருடனுக்கு உண்டான ஏக்கம் என்ன? இயேசு எனக்கு எப்பயாவது பார்வை தந்தால் நல்லாயிருக்கும். அவனுக்கு இருந்த ஏக்கம் அந்த உலகத்தை பார்க்கணுன்னு ஒரு ஏக்கம். இன்றைக்கி எந்த ஏக்கத்தோடு நான் இருக்கிறேனோ கர்த்தர் அந்த குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவர் மகிமையில் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க.
இன்றைக்கி நமக்கு வீட்டில் என்ன நடந்தாலும் இயேசுவை கூப்பிடணும். ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கள் வீட்டில் தங்கி இருங்க, உங்களுடைய பிரசனம் எங்கள் வீட்டில் இருக்கட்டும். கர்த்தர் மகிமையாய் நம்மளை மாற்றுவார். 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிப்போம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். வசனத்தை பாருங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது கல்யாணத்தில் இயேசுவின் தாய் அங்கே வந்து என்ன சொல்லுகிறாங்க? திராட்சை ரசம் அவர்களுக்கு இல்லை என்கிறார். திராட்சை ரசம் கல்யாணத்தில் என்ன செஞ்சிச்சு? குறைவுபட்டு இருக்கு. ஒரு கல்யாண வீட்டில் நிறைய குறைவுகள் இருக்கும். ஒரு சில வீட்டில் நல்ல குறைவுகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கும். ஆனால் இன்னும் குறைவு என்ன செய்யலை? முழுமை பெறலை. பணம் குறைஞ்சிருக்கு. மொத்தமாக பணம் இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை. குறைவு நமக்கு என்ன செய்கிறது? ஆவரேஜாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து தாயோடைய விசுவாசத்தை பாருங்கள், அவிசுவாசத்தை. அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றுட்டா. இன்றைக்கி பணம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது? குறைவு வந்துடுது. ஐயோ, அடுத்த மாதம் நான் எப்படி ஓட்டுவேன்? இவங்கிட்டேருந்து வர பணம் இன்னும் வரலையே, அடுத்த மாதத்தை நான் எப்படி ஓட்ட முடியும் என்னால்? உடனே பயம் வந்துருச்சு. உடனே இந்த பயம்தான் குறைவுகளை அதிகமாக கொண்டு வருது. உடனே மரியாள் சொல்கிறாங்க, அங்கே திராட்சை ரசம் குறைஞ்சி தான் இருக்குது. அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஒரு 1/4 லிட்டராச்சும் என்ன இருக்குது? திராட்சை ரசம் இருக்குது. ஆனால் இந்த அம்மா போய் என்ன சொல்கிறாங்க? இல்லைன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் குறைவு. எங்கே அது தீர்ந்து போயிடணும்னு. ஆனால் ஆண்டவர் அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றால். ஆண்டவர் அற்புதம் செய்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறது. ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எப்போ முழு திராட்சை ரசமும் தீர்ந்து போதோ, எப்போ என் பாக்கெட்டில் இருக்கிற பணம் முழுசும் தீர்ந்து போதோ, எப்போ என்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கையான ஆயிட்டேன் வியாதிப்பட்டு, அப்படின்னு வரும்போது ஆண்டவர்னால் அற்புதம் செய்ய முடியும். ஆமேன். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்குகிற கர்த்தர். இன்றைக்கு ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பண குறைவு இருக்கா? கவலைப்படாதீங்க. மனசுல குறைவு இருக்கா? கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவினால அற்புதம் செய்ய முடியும். ஸ்ரீயே, என் வேலை இன்னும் வரல, இன்னும் கர்த்தருடைய வேலை நமக்கு வரல, இன்னும் என் கடன் இன்னும் அடைக்கப்படலையா? எங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்து 3 மாதம் ஆகுது நிப்பாட்டி. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். ஒருபோதும் அந்த பணத்துக்காக போய் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரலையே, எப்போ தருவீங்க? ஒன்றுமே இல்லைன்னா ஆண்டவர் அதை அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவார். அதனால தான் மனைவி கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், பணத்தை எல்லாத்தையும் எடுத்து எதுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துரு. உன் பையை எவ்வளோ வெறுமையாக வச்சுருக்கிறையோ அவளுக்கு அவ்வளோ நிறைவாக வரும். இப்போ கர்த்தர் பார்க்குறாருல, உன் பர்ஸில் இருக்கிற பணத்தை பார்க்குறாரு. காலியானால் தானே கொடுப்பாரு. நீ சேஃப்டி பண்ணி அடுத்த மாதத்துக்கு வேணும்ல, அடுத்த மாதம் நடத்துவார் உன்னை. ஆண்டவர் விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் நடத்துவார். அந்த விசுவாச பாதையில் நடத்தணும். எனக்கு வந்து இந்த சபையில் எப்படியாவது ஏதாவது கெட்டணும், ஏதாவது செய்யணும்னு ஆசை. எங்கே பணம் இருக்குது? நான் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜெபத்தில் சொன்னேன். நான் 40 கோடிக்கு இடம் பார்த்து வச்சுருக்கிறேன். 40 கோடிக்கு இடம் பார்த்து இப்போலேருந்தே ஜெபம் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு. ஏன்? ஆண்டவர் ஒரு நாள் அதை என்ன செய்வார்? கொடுப்பார். விசுவாசத்தில் நம்ம வளரணும். குறைவு இருக்க தான் செய்யும். பணம் காலியாகிடக்கூடாதுன்னு அந்த கிழிஞ்ச பர்ஸில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் ஒரு நோட்டை சொருவி வச்சுருப்பான். சில பேர் தலகாணி கடியில் சேஃப்டிக்கு. நம்ம காலியானால் தான் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். அவருக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அவர் அற்புதம் செய்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. ஆண்டவர் அந்த காலத்தில் தான் நம்மளை என்ன செய்வார்? அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எடுத்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், உடனே ஆண்டவர் எனக்கு அப்படியே தடால் புடால்னு செய்ய மாட்டார். அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் வசனம் இருக்குது. அது இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், இன் இஸ் பியூட்டிஃபுல் டைம். அழகான நேரத்தில் அவர் செய்கிறாராம். அற்புதமான நேரத்தில் அதை காரியத்தை ஆண்டவர் அதை செய்வார். அதனால் என்ன செய்வோம்? பணத்தை எங்கள் வீட்டில் எதுக்கு போகிறதோ எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். போயிட்டே இரு. பணம் நிற்காத. கொடுக்க
அந்த பர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வருது, எந்த வழியாக வருது, யார் கொடுக்குறா, எப்படி கொடுக்குறா, எங்கேருந்து வருதெல்லாம் தெரியாது. ஆனால் பணம் என்ன செய்யும், அதில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுத்தாதான் ஆண்டவர்னால கொடுக்க முடியும். நம்மளே கொடுக்காமல் அதை காலி பண்ணாமல் இருந்தால் கர்த்தரால் திராட்சை ரசத்தை ஊற்ற முடியாது. அந்த கற்சாடியில் திராட்சை ரசம் என்ன குறைவுபட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரலை. ஆபிரகாமுக்கு 99 வயசு, 99 வயசில் இன்னும் குழந்தை பிறக்கலை. ஆனால் கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார், நான் என்ன செய்வேன், உனக்கு குழந்தைய தருவேன்னு. 99 வயசில் குழந்தை தருவேன்னா எப்படி அது சாத்தியமாக இருக்கும்? தேவனை விசுவாசித்தார். 99 வயசாகுது. ஒருவேளை நாளைக்கு செத்து போகிற மாதிரி நிலைமையில் இருக்கிறனோ, இன்றைக்கி செத்து போகிற மாதிரி நிலைமையில் இருக்கிறனோ, அவனே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன். சொன்னது 75 வயசில். 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போதே அந்த ஆள் வயசானவர். இப்போ 99 வயசு வருது. அந்த பாட்டி அம்மாவை நினச்சி பாருங்கள், ஒரு பாட்டி குழந்தை பெற்றா எப்படி இருக்கும். ஆனால் 2 பேருக்குள்ளே இருந்த விசுவாசம், கர்த்தர் சொல்லிட்டார்ல, இயேசு சொல்லிட்டார்ல, அவர் செய்வார். உனக்கு சொல்லிட்டார்ல, அது தடைபடாது. அது நிச்சயமாக எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அவர் அதில் தீவிரமாக இருப்பார். நம் கர்த்தருக்கு நிறைய பேர் இருக்குது. அன்பானவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உடையவர். ஆனால் இன்னொரு பக்கம் வைராக்கியம் உள்ளவர் என்கிற ஒரு பெயர் இருக்குது. அவர் ஒன்றை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். இந்த விசுவாச பாதையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நடத்துகிறார். இப்போ சாராள் ரொம்ப வயதாயிட்ட பாட்டி அம்மா. இப்போ அந்த பாட்டி அம்மாவுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின உற்பவ காலகட்டத்தில் ஆமென், அவள் என்ன செய்கிறா, கர்ப்பவதி ஆகிறா. எப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். 99 வயசில் ஒருத்தர் அப்பாவாக போகிறார். ஒரு பாட்டியம்மா கர்ப்பவதி ஆக போகுது, குழந்தை பிறக்க போகிறது. அதில் வசனம் போடப்பட்டிருக்கும், தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையில் சாராளின் கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். ஏற்ற காலம். உனக்கு 99 வருஷமா, 2 வருஷமா, 4 வருஷமா, எத்தனை வருஷமோ, ஆனால் கர்த்தருக்காக அந்த விசுவாசத்தில் காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டு இருக்கும். குறைவுகள் இல்லாமல் கிடையாது. எல்லா மனுஷருக்குள்ள குறைவுகள் இருக்கும். ஆனால் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறேன், உன் குறையெல்லாம் நான் மாற்றுறேன். உனக்குள்ளே இருக்கிற எல்லா குறையை மாற்றுறேன். கடன் குறையை மாற்றுறேன். உன் மனசில் இருக்கிற குறையெல்லாம் நான் மாற்றுறேன். சில பேர் மனசில் இருக்கிறது எங்கே கொட்டுறணும்னு தெரியாமல் எவன்கிட்டையாவது எதையாவது கொட்டிகிட்டு இருப்பான். நான் அப்படி இப்படி இப்படி சொல்லி என் மனசில் இருக்கிற பாரமே போயிருச்சுருமா. அந்த பாரம்லாம் போகாது. நீ எத்தனை பேர்கிட்ட போய் உன் பாரத்தை சொன்னாலும் உன் பாரம் போகாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுலேயும் பாருங்கள், நான்றார் ஆண்டவர், நான் தான் தருவேன். அதுலேயும் மேலே ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார் நம்ம மேலே. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு பக்கம் குறை, கல்யாணத்தில் குறை, சும்மா விட்டுருவானா மச்சாங்காரன், சும்மா விட்டுருவானா தாய் மாம, குறையா இருக்குது, மொதல் சண்டைக்கு வந்து நிற்பான். இலையில் எங்கேயா நம்ம ஒரு கல்யாணத்தில் பார்த்தோம், கேசரி வைக்கலைன்னு சண்டை போடுறான், தண்ணி ஊற்றலைன்னு சண்டை போடுறான், அவன் இலையை கவனிக்கலைன்னு சண்டை போடுறான், இவன் இலையை கவனிக்கலைன்னு சண்டை விட்டுருவாங்களா சாதாரணமாக? ஆனால் அம்மா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோடைய அம்மா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுக்கு ஆண்டவரை தான் சொல்கிறார், உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், நல்ல ஸ்ட்ராங் உள்ள சபையாக உன்னை நல்ல வல்லமை உள்ள ஊழியராக உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன். ஆனால் கூட்டிகிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இப்போவாச்சும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. எந்த நம்பிக்கையில் வருகிறோம், அவருக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. ஆமாம், அவர் போக சொன்னால் போகணும், போக வேண்டாம்னா போக வேண்டாம் தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறத மாத்திரம் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவார். அதை மாத்திரம் செய்யணும். நான் ஒருவேளை இந்த வேலைக்காரனாக இருந்தால் இந்த மனுஷன் யார், இவர் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்கள், அவர் சொல்கிறத கேட்குறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். அது பார்க்கும்போது பாருங்கள், திராட்சை ரசம் இல்லை,
கச்சாடி காலியாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறத செய்யுங்கன்னா இவர் என்ன உற்பத்தி பண்ண போகிறாரா என்ன? ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்தை நம்பும்போது ஆண்டவர்னால் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் அந்த நம்பிக்கைக்குள்ளே வரணும். இயேசுவினால் மாத்திரம்தான் அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர்னால் மாத்திரம்தான் அதிசயத்தை செய்ய முடியும். எவ்வளோ காரியங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், எத்தனை பெரிய காரியங்களை செய்கிறார், எவ்வளோ சாட்சியாய் சொல்ல முடியும். அநேக காரியங்களை சொல்ல முடியும். பால் ஆங்கிச்சோன்னு சொல்லி சைனாவில் ஒரு பெரிய ஊழியக்காரர். இன்றைக்கி நம்ம சபையில் ஒரு 20 பேர் 25 பேருக்குள்ளே இருப்போம். அவங்க சபையில் 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இறந்துட்டார் அந்த தேவ மனுஷர், அந்த பாஸ்டர். அவருடைய ரட்சிப்பு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தாராம். ஒரு சின்ன பொண்ணு ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கு. அவர் அந்த பொண்ணை விரட்டி விட்டார். இன்னொரு வாட்டி இங்கே வந்தேன்னா நானே சாகிற நிலைமையாக இருக்கேன், வந்தேன்னா அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி அடித்து போய் விட்டுருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்த இயேசுவின் அன்பு அந்த பால் அங்கிச்சோ பார்த்து அந்த ட்ராக்ஸை படித்து ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார். ஆண்டவர் மகிமை உள்ள சபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நிறைவாய் அவரை மகிமைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனார். இன்றைக்கு எந்த குறைவோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் மகிமையில் அவர் நிறைவாய் மாற்றுவார். சாதாரணமாக நிறைவடைகிறது பெரியது. இன்றைக்கி ஒரு நடிகர் உலகத்தில் பெரிய உயரத்தில் இருக்கிறான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் வீரர் பெரிய உயரத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுடைய மனைவி ஒரு நாள் என்ன செய்தா, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் போடுற உடையும் அவன் போடுற ட்ரெஸ்ஸும் அவ்வளோ காஸ்ட்லியாக. ஆனால் அவன் மனைவி விட்டுட்டு போயிட்டான். எவ்வளோ பெரிய குறை அவன் வாழ்க்கையில். இந்த குறைவெல்லாம் எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், என் மனைவியை விட்டுட்டு போனாலும் என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணத்தை வச்சு என்ன செய்வேன், நான் வாழுவேன், நான் சாதிப்பேன் அப்படின்றான். இதுவும் ஒரு நிறைவு தான். ஆனால் இது மகிமை உள்ள நிறைவு கிடையாது, ஒரு உன்னதமான நிறைவு கிடையாது. என்னால் சம்பாதிக்க முடியும், பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, அங்கே லேண்ட் இருக்குது, நான் பொழைச்சிப்பேன், இது நிறைவு தான். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது மகிமை உள்ள நிறைவு கிடையாது. மகிமை உள்ள நிறைவு ஒன்றுமே இல்லையப்பா என் வாழ்க்கையில், நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த மகிமையான நிறைவை நமக்கு கொடுப்பார். 3 வருஷம் எனக்கு பாஸ்டரை குறித்ததான அனுபவம் கிடையாது, ஊழியத்தை குறித்த அனுபவம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்னப்பா செய்யணும், என் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். ஒரு பாட்டு கூட தெரியாமல் பைபிள் காலேஜுக்குள்ளே போனேன். எனக்கு பாட்டே தெரியாது. ஏதோ பாடுவாங்க, கையை தட்டி பாடுவோம், ஏதோ இது பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா ஆதி காலத்தில் ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு ராகத்தில், தூத்துக்குடிக்காரங்க வேறு, அவங்க இழுத்து அதை பாட்டை பாடி அந்த பழைய பாட்டை அந்த மாதிரி தான் நமக்கு கற்றுக்கிட்டது. அந்த பழைய பாட்டை இப்போ பாடினா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் காலேஜில் போய் நான் குறைவாக இருக்கிறேன்ப்பா, என்னை நிறைவாக மாற்றுங்க. இந்த வசனம்லாம் எனக்கு தெரியாது. இந்த வசனத்தெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இது பண்ணுவேன்லாம் தெரியாது. என் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார், மகிமை உள்ளதாய் ஆண்டவர் மாற்றினார். இப்படி ஒன்றுமே இல்லாத என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க, போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். நீ உட்காருப்பானா உட்கார ஆண்டவரே. பல பேர் இந்த ஊழியத்தை டெவலப் பண்ண, சர்ச்சை டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. வீட்டு சபைகளை ஆரம்பிப்பாங்க, சண்டே கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. ஆரம்ப நாட்களில் நாங்களும் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் நான் ஃபெயிலியராக போகிற ஆண்டவரை, ஒரு வெற்றியை பார்க்க முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் என்னிடத்துல பேசின காரியம், நான் சொல்கிறத செய், நீ என் சமூகத்தில் இரு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஜெபிக்க ஆண்டவர் பல காரியத்தை பயன்படுத்துகிறத எல்லாம் ஆண்டவர் பார்க்க முடிகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஆண்டவர் அதனால தான் நான் சொன்னேன், உண்டியலை உங்களுக்கு வீட்டில் உண்டியலை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற சில்லறையெல்லாம் போடுப்பா, சபைக்கு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கொடுத்து, அது ஒரு விசுவாச பாதை அவங்கள கொடுத்து நடத்தலாம். ஆனால் கர்த்தர் இப்போ அதை அனுமதிக்கலை. ஆண்டவர் சொன்னார், நீ ஜனங்கள் இடத்துல உண்டியலை கொடுக்காத, ஏதோ இந்த ஜெப குறிப்புகளை காணிக்கையாக கொடு, அவங்க ஜெபம் செய்யட்டும், ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார், நீங்களும் ஆசீர்வதிப்பீங்க. பாருங்கள், 3 in 1. இது உண்டியல் கொடுத்தா வெறும் பில்டிங்க்கு மட்டும் ஆசீர்வாதம்,
நான் உங்களுக்கு உண்டியில் கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற காசை போட்டு ஒரு சிமெண்ட்டை வாங்கி நம்ம ஏதாவது வேலை செய்யலாம். ஆனால் ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு கொடுத்து காணிக்கையாக பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபம் பண்ண பண்ண கர்த்தர் உங்களை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருவார். நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இந்த ஜெப குறிப்புகளை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் வச்சு சும்மா அதை படித்து பாருங்கள். நீங்கள் படித்தாலே அது ஜெபம்னோடனே முழங்கால போட்டுட்டு முழங்கால் போட்டு பண்ணுறதும் ஜெபம். ஆனால் ஜெபம் பல வகை இருக்குது. முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், நின்று ஜெபிக்கலாம், படுத்து ஜெபிக்கலாம், எப்படியோ ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நடக்கும்போது கர்த்தர் இடத்துல, இயேசுப்பா நீங்கள் இருக்கிறீங்களா, என் வாழ்க்கையை மாற்றுவீங்களா, என் பிரச்சனைகளை மாற்றுவீங்களா, என் குறைவுகளை மாற்றுவீங்களா கேட்குறதே ஜெபந்தான். இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஜெபந்தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தின் வழியாய் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 6வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில், யூதர்கள் முறையின்படியே ஆமாம், குறைவுபட்ட அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறத செய்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன வச்சுருக்கிறாங்க, ஒரு 6 கற்சாடியை அங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒன்றும் கிடையாது. யூதர்கள் சுத்திகரிக்கிற முறை அப்படின்னா, இந்த யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களை கல்யாணத்துக்கு போகும்போது, ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது தங்களை சுத்திகரித்துட்டு போவாங்களாம். அதாவது கை கால் கழுவிட்டு போவாங்க. அந்த கை கால் கழுவிட்டு போகிறதுக்கு ஒரு 6 ட்ரம்மு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் செய்கிறத பாருங்கள். அந்த 6 இதை அங்கே இருக்குது ரெடியாக. எதுக்கு? அது கை கால் கழுவிட்டு போகிறதுக்கு. அதுக்கு தான் அங்கே அதை வச்சுருக்கிறாங்க. யூதர்கள் சுத்திகரிக்கிற முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஒரு ட்ரம்மில் 3 குடம் தண்ணி ஊற்றலாம். 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு ட்ரம்மில் 3-4 குடம் தண்ணி ஊற்றலாம். அந்த ட்ரம்மில் ஆண்டவர் அந்த கேப்பபிலிட்டியை அங்கே வச்சுருக்கிறார். அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல கற்சாடி முன்னாடியே வச்சுருக்கிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கான முன்னாடியே அந்த காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அதை பார்க்கும்போது நமக்கு தெரியாது. என்றைக்கு உன் வாழ்க்கையில் அதிகமான குறைகள் வருகிறதோ, அவர் சொல்லுகிறத செய்கிறதுக்கு மனப்பக்குவம் வருகிறதோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நல்ல இருதயத்திலிருந்து ஊற்றி வரும் பொழுது உனக்கு தேவையானது ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது அற்புதம் செய்வதற்கு. அந்த கற்சாடி கால் கழுவுவதற்குன்னு அந்த யூதருக்கு. ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் அதில் தான் நான் அற்புதம் செய்ய போகிறேன். இவன் தானே எனக்கு பிரச்சனையாக இருக்கான், அவனை கொண்டு தான் நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். இவன் தானே என்னை வளர விட மாட்டான், அவனை கொண்டு தான் நான் உன்னை அற்புதம் செய்ய போகிறேன். இவன் தானே எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறான், அவனை கொண்டு தான் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறான். என் சொந்தக்காரன் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறானே, அவனை கொண்டு தான் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கற்சாடி கால் கழுவுற தண்ணி. ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது அற்புதம் செய்யப்படுகிற ஒரு இடம். ஒரு கேப்பபிலிட்டியை ஆண்டவர் வாழ்க்கையில் முன்னாடியே வச்சுட்டார். அது நமக்கு தெரியாது. எப்போ நமக்கு குறை வருமோ அப்போ தான் தெரியும். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சுக்கிட்டே போயிடுவார். அது நம்ம வாழ்க்கையில் அவர் பின்பற்றி வர வர அதை என்ன பண்ணுவோம், எடுத்துக்கிட்டே நம்ம வருவோம். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், இதுவரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து ருசித்த பிறகு தான் நம்பிக்கை அதிகமானது. அதனால தான் இன்றைக்கி 40 கோடிக்கான அந்த லேண்டுக்காக ஜெபம் பண்ணுறேன். நினச்சி பாருங்கள், 40 ரூபா இருக்காடா இருக்கு. காலையில் என் மனைவி கிட்ட தான் காணிக்கை கேட்டு வாங்கிட்டு வந்தேன். பாக்கெட்டில் ஒன்றும் கிடையாது, இருந்தால் பழமும் காணிக்கை போட்டாச்சு, ஒன்றும் கிடையாது. ஆனால் 40 கோடி எங்கே வரும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். ஏன்னா கற்சாடி எனக்கு வெக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் லேண்டை வச்சிருக்கிறார். ஒரு நாள் மிகப்பெரிய சபையும் மிகப்பெரிய ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். மகிமை உள்ள ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமென். போன வாரம் கூட சொன்ன சாட்சி, அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சில் கூப்பிட்டுருந்தாங்க. என்ன அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்க, நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போகிறேன். நம்ம ஃபுல் பீட்டு மாதிரிலாம் அங்கே கிடையாது. அங்கே வந்து ஃபாதர் அங்கீதான், எனக்கு ஃபாதர் தானே சொல்லுவாங்க, ஃபாதர் அங்கீதான் கேட்டுவார். அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை பேச ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நம்மளை நினச்சிட்டாருன்னா பயன்படுத்துவார். அது அட்வென்ட்டா, சிஎஸ்ஐயா,
எனக்கு இப்போ இந்த சிஎஸ்ஐ பாஸ்டர் என்னை பார்த்தாலே கெட்டி பிடிப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன. பாஸ்டர் பெத்தேல் பாஸ்டர் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்றால் நம்ம குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். இந்த பகுதியில் நான் வரும் பொழுது எனக்கு எந்த பாஸ்டரும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி 2 தாலுக்கால கிட்டத்தட்ட 270 பாஸ்டருக்கு மேலே இருக்கிறாங்க. அத்தனை பாஸ்டருக்கும் என்ன தெரியும், அத்தனை பாஸ்டருக்கும் என்ன பிடிச்ச மாதிரி கர்த்தருக்கும் பிரியமாக மனுஷருக்கும் பிரியமாக கர்த்தர் நடத்துகிறார். அப்போ நமக்கு தேவையானது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். இந்த கொளத்தூர் பகுதிக்கு 2 பெட்டியோட கேபில் நாங்கள் வரோம். ஒரு லெட்ரு, 2 பெட்டி. இதை இவ்வளோ மனைவியை கூட்டிகிட்டு, மனைவி மாதமாக இருக்காரா, அவளை பார்த்தோன்னே காட்டை பார்த்தோன்னா காடாக இருக்குது, இதாக இருக்கா, சபை அப்படி இருக்கும் போல் இப்படி இருக்கும் போல் நினச்சி வந்தால் வந்தால் ஒன்றும் கிடையாது. பூசெல்லாம் ஒன்றும் கிடையாது, தரையை போடல. என்னப்பா பாய் போட்டால் ஃபுல்லாக குத்தும் போலையே, எப்படி உக்காருவாங்க. பாப்பா விசுவாசமாக நடத்துவோம், ஆண்டவர் நடத்துவார், கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கி இந்த குளத்தூரில் வரும்போது யாருமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவர் தெரியப்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் அதனதுன்னு ஆயத்தம் பண்ணுறார். அந்த கர்ச்சாடி பாருங்கள், 6 கர்ச்சாடி அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 தாலுக்கா இருக்குது. இப்போ 2 தாலுக்காவை தொட்டுட்டேன், இன்னும் 6 தொடணும்னு வைராக்கியமாக இருக்குது. 6 தாலுக்காவையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். செங்கல்பட்டு மாவட்டத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சோன்னே தமிழ்நாடு இந்தியான்னு போயிடணும். ஆமாம், அப்படியே உயர்வுக்கு போயிடணும். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். மீன் ஒரு பாஸ்டராக நான் இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் இருக்கணும் பாருங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். அது சாட்சியாகவும் சொல்லலாம், எதுவும் சொல்லலாம். ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை அந்த உயரத்தில் கொண்டு வருவார். அதற்காக தான் அந்த கர்ச்சாடி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது அங்கே ரெடியாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது. எப்போ குறைவு வருதோ அப்போ தான் அதை பார்க்க முடியும். அப்போ தான் ஆண்டவர் அந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்மளை கொண்டு போவார். குறைவு வரகிறதுக்கு முன்னாடியே உனக்கு இதெல்லாம் நான் ஆயுதம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா நம்ம சும்மா இருப்போமா? 2 புடவை ஆஃபர்னாலே சும்மா இருக்க மாட்டோம். எப்போ ஆஃபர் போட்டிருக்காம்பான்னு சமீபத்தில் நியூஸில் பார்த்தேன். தலைப்பா கட்டி பிரியாணிலாம் ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாம் போய் நின்றுருக்கிறான். நின்று ரோடெல்லாம் டிராஃபிக் ஆகி போலீஸ் வந்து ஆஃபரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போன்னு அனுப்பிவிட்ருக்கிறார். சும்மா ஆஃபர்னால் நம்ம மூஞ்சிலாம் அப்படியே பிரகாசிக்கும். அதுவும் இந்த ஜெயச்சந்திரன் போக பொருள் வாங்க போகிறது வேறு, ஜெயச்சந்திரன் அது வேறு. 8 மாடியோ எத்தனை மாடியோ பொருள் வாங்க போகிற பொருள் வேறு. நம்ம வந்து என்ன வாங்க போவோம், இந்த விபிஎஸ்க்கு இந்த எதாவது திங்ஸு வாங்கலான்னு போவோம். ஆனால் கண்ணு எங்கே போகுதுன்னா, இப்போ அவங்க 4 புடவை போட்டிருக்கான்ப்பா, போட வாட்டி வரும்போது 800ரூவான்னு போட்டிருக்கான், இன்றைக்கி 600ரூவா போட்டிருக்கான், 4 தரான். நம்ம வாங்க வந்த நோக்கம் வேறு. ஆனால் நோக்கம் எங்கே போகுது? தள்ளுபடி, ஆஃபர். அப்போ பார்த்துட்டா சும்மா இருக்குமா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த பணத்தை நம்ம அது வாங்கிக்கலாம்ப்பா, நம்ம வீட்டில் வர பணம் இருக்குல்ல 600ரூவாவில் இன்னொரு வாட்டி நம்ம இந்த பக்கம் வர முடியாதுல்ல, நம்ம ஒரு 4 வாங்கிக்கலாம். என் மனைவியில் சொல்கிறேன், அங்கே பார்க்குறல சொல்கிறேன். என் மனைவி அப்படி வாங்க மாட்டாங்க. அது இன்னி வரைக்கும் பார்த்துருக்கேன், அவங்க அப்படி வாங்கினது கிடையாது. அவங்க புடவைக்காக ரொம்ப நேரம் இருந்தது கிடையாது, போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சொல்கிறேன், ஒன்று வாங்கிட்டு போயிடலாம்ப்பா, இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வர மாட்டேன், தள்ளுபடி. அப்போது தள்ளுபடி தெரிஞ்சால் விடுவோமா? நம்ம எப்படியாவது பண்ணி போயிட மாட்டோம், விட்டுருவோமா? நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டால் விட்டுருவோமா? அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்ச பிறகு ஆஃபர்னோன்னு நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சில வேலையில் இந்த கர்ச்சாடியை நமக்கு ஒழிச்சு வச்சுருக்கிறார். நமக்கெல்லாம் ஏன் அதை காட்டல அப்படின்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. ஓஹோ, என் வாழ்க்கை இப்படி அமைய போதா, இப்போ பாரு அப்படின்ட்டு நம்ம ஒழுங்காக இருப்போமா? ஆண்டவர் அதனால தான் குறைவை உண்டாக்கி நிறைவாய் ஆண்டவர் மாற்றுவார். வாழ்க்கையில் குறைவுபடுறது எதுனா, உன் வாழ்க்கையில் நிறைவாக ஆண்டவர் வரப்போகிறார், நிறைவான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால் அந்த ஸ்டேஜ், அந்த ஆயத்தமாகிற அந்த கர்ச்சாடியை அங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது சுத்திகரிக்கப்படுகிற தண்ணின்னு இருக்குது. அந்த காலத்தில் போரு இந்த இதெல்லாம் கிடையாது. இந்த இதில் இந்த பைபிளில் பார்க்க போனால் அப்போ அந்த தண்ணி என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தா கிணத்து தண்ணி, ஏதோ ஒரு ஊற்று தண்ணி, கால் கழுவுற தண்ணி தானே. நான் RO வாட்டரை வச்சுருப்பான், பியூரிஃபையர் வாட்டரை வச்சுருப்பான் அந்த காலத்தில். அது கால் கழுவுற தண்ணி. சரியா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள், அவர்கள் அவைகளிலே நிறையாய் நிரப்பினார்கள். ஆண்டவர் இப்போ தான் சொல்கிறார், தண்ணீரை நிரப்பு. உன் வாழ்க்கையில் ஆண்டவரை உள்ளத்தில் நிரப்பு. மனுஷனுடைய உதவி விருதா, கர்த்தருடைய உதவி பெரியது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நிரப்புங்க. தண்ணீராகி, இந்த ஜீவ தண்ணீராகி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிரப்புங்க. அந்த அழுக்கு தண்ணி தான், கால் கழுவுற தண்ணி தான்.
ஆனால் அவன் வசனம் போடுகிறது அந்த வேலைக்காரன் நிறைய நிரப்பினான். ஏன்? இயேசுவை பார்த்த உடனே ஒரு விசுவாசம். இன்றைக்கி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அழைச்சிங்கன்னா, இயேசுவை உங்கள் ஊழியத்தில் அழைச்சிங்கன்னா, உங்கள் பாதையில் இயேசுவை அழைச்சிங்கன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமேன். ஒருபோது அதில் சந்தேகப்படவே வேண்டாம். ஆமேன். அந்த விசுவாசம் அந்த வேலைக்காரனுக்குள்ளே இருந்தது. நிறைய ஊற்றினானா. அவர் தண்ணி தான் ஊற்ற சொன்னார். இவனுக்கு விசுவாசம் பெருகிருச்சு. இப்போது அவர் ஏதோ சொல்கிறார், ஆனால் ஊற்றுறோம், நிறைய ஊற்றுறோம். ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ நிறைய கொடுத்துரு ஆண்டவருக்கு. அதில் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. சில பேர் மன நிறைவாக இருக்கும்போது நிறைய கொடுப்பான். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கஷ்டம் அவனை போய் கேளுங்க, இருந்தால் கூட கொடுக்க மாட்டான். நம்மளே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டான். எனக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசில் நான் எங்கள் அம்மா என் தங்கச்சிலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ மீன் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் அந்த பொரிச்ச மீனை வாங்கி சாப்பிட்றோம். ஞாபகம் வருது, அதனால சொல்கிறேன். அப்போது 2 மீன் நல்லா இல்லை, 2 மீன் நல்லா இருக்கு. இப்போ 2 நல்லா இருக்க மீனை நாங்கள் சாப்பிட்றோம். இன்னும் இப்படி ஏமாற்றிட்டான்னு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஒரு ஐயா இப்படின்ட்டார். இப்போ என்ன பண்ணணும்? நல்ல மீனை தானே கொடுத்துருக்கணும். நம்ம தான் திங்களே எந்த மீனை, இதை என்ன செய்கிறோம்? தூக்கி அவருக்கு கொடுத்தாச்சு. அவர் அதை பார்த்துட்டு போகிறார். அது இப்போ ஞாபகம் வருது. கர்ச்ச அடியில் ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொன்னார். நம்ம நிறைய நிரப்புறான் அந்த விசுவாசத்தில். நல்லா இருக்கும்போது அவன் நிரப்பலை, அவ்வளோ நேரம் அவன் அதை நிரப்பலை. இயேசு வாழ்க்கையில் வந்த பிறகு நிறைய நிரப்புறான். கஷ்டம் இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. அழுகி போனதெல்லாம் தள்ளி விடுறோம். யாருக்கும் மாமியாருக்கு வேணா உங்கள் அம்மாவுக்கு 4 எடுத்துகிட்டு போங்க இதை, ஏன்னா அது ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் கலந்துருக்கு. சொல்லலை, சொல்கிறேன். ரொம்ப நாள் முருங்கைக்காய் இங்கே இருக்குது, கொடுத்து விடுங்க. ரொம்ப நாள் இங்கே இருக்குது, கொடுத்து விடுங்க. நல்லா இருக்கும்போது வாங்கும்போது ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தா அது நல்லது. என்ன சொல்கிறீங்க? மாமாவுக்கு கொண்டு போய் கொடுத்தேன், உன் மாமியாருக்கு கொடுத்தேன், அது நல்லது. நீ வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக இருக்குது, சரி யாருக்காவது கொடுக்கணுமே. ஏன்? அது ரொம்ப நாளாக இருக்கிறனால யாருக்காவது என்ன செய்யணும்? கொடுத்துடணும். கொடுக்கும்போதே என்ன செய்யணும்? வரும்போதே கொடுக்கணும். இப்போ இவன் நிறைவாக ஊற்றுறான். ஆண்டவர் ஊற்ற சொன்னது தான், அவன் நிறைவாக ஊற்றுறான். ஏன்னா இப்போ அவனுக்கு சந்தோஷத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஏதோ செய்ய போகிறார் என் வாழ்க்கையில். அதனால் நிறைவாக கொடுக்குறான். சந்தோஷத்தில் நிறைவாக கொடுக்கறதில்ல, குறைவுகளிலையும் நீங்கள் நிறைவாக கொடுக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அந்த அனுபவத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவாராக. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஆமாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பந்தி விசாரிப்பு இடத்துல நீங்கள் இதை கொண்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்களும் கொண்டு போகிறாங்க. பாருங்கள், அது என்ன தண்ணி? நல்ல தண்ணியா? இன்னும் திராட்சை ரசம் மாறலை, இன்னும் தண்ணீர் அற்புதம் நடக்கலை, ஆனால் கொண்டு போகணும். எப்படி ஆண்டவரே, எனக்கே நீர் அற்புதம் செய்யலை, நான் போய் எங்கே இன்னொருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இந்த சபைக்கு வாங்க நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கே இன்னும் செய்யலை, எனக்கே இன்னும் நடக்கலை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கொண்டு போனார்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. எனக்கு நடக்கலையே, அதனால் நான் எப்படி இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வர முடியும்? அதனால் எதுக்கு இன்னொருத்தனுக்கு போய் சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே இங்கே எப்படி இருக்குது? இன்னும் அற்புதம் நடக்கலை, ஆனால் அவர்கள் கீழ்ப்பட்டு செஞ்சாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய ஆண்டவர் கிருபை தருவாராக. வெறுமையாக இருக்கிறத நீங்கள் நிரப்பணும். அவர் வெறுமையான வாழ்க்கையை நிரப்புறார். அந்த வெறுமையான கர்ச்சாடியை ஆண்டவர் நிரப்புறார். உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கா? ஆண்டவர் நிரப்புவார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வசனம், அந்த திராட்சை ரசம் இப்போ அந்த திராட்சை ரசம் தண்ணீராக மாறிடுச்சு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. இப்போ அந்த தண்ணீர் எங்கேருந்து வந்ததுன்னு வேலைக்காரனுக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அற்புதம் செஞ்சாலும் உங்களுக்கு தான் தெரியும், அந்த வேலைக்காரனுக்கு தான் தெரியும் இது கால் கழுவுற தண்ணின்னு. அங்கே பந்தி விசாரிப்பில் உட்காந்துருக்கிறவங்க வேறு யாருக்கும் அது தெரியாது, வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு கால் கழுவுற தண்ணி. இன்றைக்கி உன் வாழ்க்கை ஒரு கால் கழுவுற மாதிரி தாழ்மையான இடத்துல, சின்ன இடத்துல, அற்புதம் நடக்காத இடத்துல, ஒன்றுமே இல்லாத இடத்துல உன் வாழ்க்கை இருக்கும் என்றால் இன்றைக்கி அது உனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் அது மகிமையான திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். அடுத்த வசனத்தை அதை வாசிப்போம். ஆமேன்.
ஆமென். எல்லா மனுஷனும் முன்னாடி நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துருப்பான், நீயோ பிந்தி வந்து கொடுக்குற. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒளித்து வைக்கப்பட்ட காலம், வெளிப்படையான இருக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு அர்த்தம், உங்களை ஆண்டவர் சில வேளையில் மறைமுகமாக வச்சுருப்பார், யாருக்கு தெரியாமல், பெரிய உயர்வுக்குள்ளே கொண்டு வராமல். உங்களை ஆண்டவர் சில வேளையில் இந்த சின்ன சபைக்குள்ளே வைத்து உங்களை வளர்த்துக்கிட்டே வருவார். வெளிப்படையான காலம் ஒன்று இருக்குது. இந்த தண்ணீர் சாதா தண்ணீராக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. இப்போ அது கற்சாடிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு காலம் வந்தது. இப்போ அது மறுபடியும் திராட்சை ரசமாக போகிறதுக்கு ஒரு காலம் வருது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை தண்ணீராக, சாதா தண்ணீராக இருப்பீர்கள் என்றால், ஆமென், கற்சாடிக்குள்ளே இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் திராட்சை ரசமாய் மகிமை உள்ளதாய் கொண்டு போகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காலத்தில் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். அதில் சொல்லுகிறான், இவ்வளோ திராட்சை ரசத்தை முன்னாடி தானே தருவான், நீ முன்னாடி வராமல் பின்னாடி வந்தது என்ன? பின்னாடி வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மகிமை உள்ளதை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுப்பார். அடித்தா 6 தான், லாஸ்ட்டு பாலுன்னு 6 தான். ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும்னா லாஸ்ட்டு பால் கர்த்தர் 6 தான் அடிப்பார். ஒரு நாள் ஆண்டவர் என்ன இந்த சேப்பலில் பைபிள் காலேஜில் பயன்படுத்தினார். எனக்கு முன்னாடி இருந்தவன் எல்லாம் ஜாம்பவான், எல்லாம் பயங்கர பேச்சாளர்கள், பிரசங்கியாளர்கள். ஏன்னா சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் வளர்ந்த பசங்க நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னி வரைக்கும் அங்கே என்ன பிரசங்கம் பண்ணுன்னே தெரில. வேர்த்து ஊற்றி மொத மைக்கை பிடிக்கும்போது, ஆனால் நான் முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா, எனக்கு பேச தெரியாது சொல்லும்போது எந்த இடைப்படுதல் இல்லை. அவ்வளோதான் ஆண்டவர் போயிட்டார் போல் நம்மளை விட்டு. ஆனால் ஆண்டவர் அதில் பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட எத்தனை பேரும் அதில் கலந்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து 3வது ப்ரைஸ் கொடுத்தாங்க பாரு. பைபிளே என்னன்னு தெரியாது, பிரசங்கம் பண்ண வச்சார். பிரசங்கம் பண்ணி 3rd ப்ரைஸ் வாங்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். மகிமை உள்ளதை ஆண்டவர் மாற்றுவார். சாதா தண்ணி தான், சாதாரண மனுஷன்தான், வெள்ளை சட்டையே போடாத என்ன வெள்ளை சட்டை போட வைக்கிறார். மகிமை உள்ளதாக மாற்றுவார் ஆண்டவர். மகிமை உள்ள ஊழியத்தில் கொண்டு வருவார். மகிமை உள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பெஸ்ட்டாக கொடுப்பார். அந்த பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்க முடியாமல் இன்றைக்கி அநேகர் ஊழியத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறேன், ஆண்டவருடைய பெஸ்ட்டை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை தங்களே தேர்ந்தெடுத்து இழந்து போனவங்க இன்றைக்கி ஜாஸ்தி. பெஸ்ட்டான காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய கரத்தில் காத்துருங்க. ஆமாம். இந்த வசனம் முடியும் போது சொல்லப்படுகிறது, சீஷர்கள் எல்லாம் அவர்கள் மேலே விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கி வெறும் தண்ணீராக இருக்கிறவங்க வாழ்க்கை திராட்சை ரசமாக ஆண்டவர் மாற்றுவார், மகிமை உள்ளதாக மாற்றுவார். குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாற்றுவார். இன்றைக்கி நான் தண்ணீராக இருக்கிறேன்ப்பா, வெறுமையாக இருக்கிறேன், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உயர்த்துகிற காலம் வரும். அந்த திராட்சை ரசம் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல போகும். பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல இருந்து சாப்பிட்றவங்க இடத்துல போகும்போது அது சுவை உள்ள மகிமை உள்ள திராட்சை ரசமாய் மாறும். ஆண்டவர் ஒளித்து வச்ச காலத்திலிருந்து உன்னை வெளிப்படையான காலத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். மகிமை உள்ள காரியத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கி என்ன குறையோடு இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது? கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த குறை இருக்குது, நான் வெறும் தண்ணீராக தான் இருக்கிறேன், அதுவும் கால் கழுவுற தண்ணீராக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. கால் கழுவுற தண்ணி எத்தனை குடிப்பானா? கால் கழுவுற தண்ணியை வெளியே தான் வைப்பான். அது ஒரு குறை உள்ள தண்ணீர். இன்றைக்கி உன் வாழ்க்கையை உன்னை பார்க்குறவங்க உன்னை குறையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன்னை நிறைவாய் மாற்றி மகிமை உள்ள ஊழியமாக கர்த்தர் உனக்கு தருவார். மகிமை உள்ள திராட்சை ரசமாய். இப்போ அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவ எல்லாம் சொல்கிறான், இவ்வளோ சுவையாக இருந்தது, இது எங்கேயா வச்சுருந்த இவ்வளோ நாள்? இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாளரை எங்கேயா வச்சுருந்த? இப்படிப்பட்ட ஆராதிக்கிறவரை எங்கே வச்சுருந்த? இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை எங்கப்பா வச்சுருந்தீங்க? கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு எந்த குறைகளாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல, இந்த வேளையில் கர்த்தர் இடத்துல ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுங்கப்பா. திராட்சை ரசத்தை தண்ணீராய் மாற்றுகிற கர்த்தர், தண்ணீராக இருக்கிற